Anchu's cooking. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்ல நம்ம சுண்டலும் பால் கொழுக்கட்டையும் பார்க்க போகிறோம். சுண்டல் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை 2-3 வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் போட்டுட்டு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நான் மசால் சுண்டல் தாளிக்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன். அதுக்கு சுண்டலை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வெள்ளை சுண்டல் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டல் போட்டு இது செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அது 3 விசில் வரட்டும். அந்த கேப்பில் நம்ம தேங்காவை அரைமுடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து அது கூட கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நார்மலாக கடையில் வாங்குகிற அரிசி மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே நல்லா வந்துச்சு. இப்போ அதை நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். அதனால் சுடு தண்ணி ஊற்றி பிசைகிறனால கை ரொம்ப சூடு தாங்காது. அதனால் ஸ்பூனை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எடுத்த உடனே ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி பாவம் பிசைகிற மாதிரி தெளித்து பிசைங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக சூடாக தாங்க இருக்கும். ஆனால் கை பொறுக்கிற சூடு தான் இருக்கும். அதனால் பார்த்து நல்லா பிசறி விடுங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா திரும்ப லைட்டாக தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டைக்கு. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டியாக மாவு எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால்ஸாகவும் உருட்டிக்கலாங்க. இல்லைன்னா நீளமாக ஓவல் ஷேப்லேயும் உருட்டிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். நான் 2 டைப்லேயுமே உருட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இது ரவுண்டாக உருட்டியிருக்கேன். இப்போ நீளமாக எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உருட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நீளமாக கிடைச்சிடும். இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் வெல்லம், எல்லாமே ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் நான். மாவு 1 டம்ளர், அதுக்கு 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் வெல்லம். அது நல்லா சூடாகி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் இதை வடிகட்டி நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை நம்ம இந்த பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இந்த பாத்திரத்தில் வடிகட்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. வெல்லம் நல்லா கொதிக்கணும். வெல்லம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஆவியில் வேக வைக்க தேவையில்லைங்க. வெல்லத்திலேயே வெந்தாலே போதும். கரெக்டாக நீங்கள் 3 மினிட்ஸ் நல்லா கொதி வந்த வாட்டி ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ அது வெந்துட்டுருக்க டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நமக்கு நல்லா திக்காக ஆகிடுங்க. அரிசி மாவு நம்ம இப்படி கரைச்சி சேர்க்குறனால நல்லா திக்காக கொலன்னு கிடைச்சிரும் நமக்கு. பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கன்சிஸ்டன்சி நல்லா மாறி இருக்கு. இப்போ இந்த டைமில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தால் ஆறின பாலை சேர்த்துக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசால் சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே அதுக்கு மசாலா அரைச்சி வச்சுட்டோம். 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரியட்டும். நல்லா கடுகு பொரிய ஆரம்பிக்கிற டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
ஏற்கனவே நம்ம கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் நான் வந்து ஒரு 4-5 கருவேப்பிலையை கிள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தா போதும். 1 டம்ளர் தான் நம்ம சுண்டல் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த மசாலாவை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் சேர்த்து செய்யறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாளித்ததும் வெங்காயம் எல்லாம் சாப் பண்ணி அதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை சேர்த்து வணக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் வணக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட இந்த சுண்டலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலாலாம் சுண்டலில் ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா மசால் சுண்டல் ரெடிங்க. உங்களுக்கு வெங்காயம் சேர்க்க விருப்பம் இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு செய்கிறனால வெங்காயம் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சுண்டல் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலா சுண்டல் ரெடி. இந்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. பாய்.